பிரியமானவர்களே, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு an abundant supply என்ற தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே போதனைகளை கொடுக்க விரும்புகிறேன். பரிபூரண சப்ளை, தடையில்லா சப்ளை அப்படி கூட நம்ம சொல்லலாம். நம்ம இன்னைக்கு அந்த பாடின பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறது, அது கூட an abundant சப்ளை தான். ஸோ அப்போ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, an abundant சப்ளை. அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். இது ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 19ஆம் வசனத்தை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி, ரொம்ப பிரபலமான ஒரு வேத பகுதியாகவும் இருக்கிறது. இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிற முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்முடைய தேவன் தம்முடைய நன்மையையும் தயவையும் சம்பூர்ணத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு நம்ம மேலே நம்முடைய வாழ்க்கையில பொழிந்தரல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஒரு தயவை நாம் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தயவையும் அவருடைய ப்ரொவிஷன்ஸ் பராமரிப்பையும் தேவன் நம்ம மேலே பொழிந்தரல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய நன்மையை நம்ம மேலே பொழிய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ தேவன் தாம் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை அவர் காண்பிப்பதற்கு அவர் தயங்குறதே கிடையாது. அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் நினைக்கிறத காட்டிலும் மிக மிக நல்லவராய் இருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பொதுவாக நான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு 2 நம்பிக்கை இருக்கிறது. அது ஒரு தவறான நம்பிக்கை தான். ஆனால் அந்த நம்பிக்கை என்னன்னு சொல்கிறேன், அப்போ நமக்கு நல்ல விளங்கும். அது நாம் என்ன நம்புகிறோம்னா, இவ்வளோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க, நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம ஆதாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரை, இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்றைக்கு வரை, இப்போ இன்னைக்குலேருந்து இயேசு கிறிஸ்துவோட வருகை வரைக்கும் எத்தனையோ கோடி மக்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் எவ்வளோ கோடி மக்கள் வரப்போகிறார்கள். இப்போ தற்சமயம் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். இவ்வளோ பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை, அளவு கடந்த தேவனுடைய தயவை, அளவு கடந்த தேவனுடைய அபரிமிதமான ஆசீர்வாதங்களை, தயவை, நன்மையை பொழிந்தரலக்கூடிய அளவுக்கு கடவுள்கிட்ட இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. அப்படியே அது இருந்தாலும் 2வது எண்ணம் என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை, தயவை, தேவனுடைய பெருக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நான் தகுதி தானா அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ இந்த கடவுள் அவ்வளோ பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பொழிந்தரல விரும்புகிறார் என்பதை நம்புறதுக்கு இது 2ம் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. போதுமான அளவு ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்குமான்ற ஒரு சந்தேகம் எழுது. 2வது, அப்படியே இருந்தாலும் அதை பெறத்துக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இது 2மே அவருடைய ஆசீர்வாதத்தையும் தயவையும் நாம் பெற்றுக்கொள்றதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக அது இருக்கிறது. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் 2மே தவறு. வேத புஸ்தகத்தில் இருக்கிற சத்தியங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு மேலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவை நம்ம மேலே பொழிந்தரல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உதாரணத்திற்கு இங்கே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் சொல்கிறது, ஆங்கில வேதாகமத்தில்
ஏஎம்பிசி அப்படின்ற ஒரு பைபிள் ஒன்று இருக்குது, ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன்ன்ற ஒரு வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷன் சொல்லுகிறது, அவர் காட் இஸ் ஏபிள் டு மேக் ஆல் கிரேஸ். பாருங்க, இந்த ஆல் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். இந்த வசனத்தில் வர அந்த ஆல்ன்ற வார்த்தையை கவனிக்கணும். எத்தனை முரண் கேட்க போகிறேன் நான், கரெக்டாக சொல்லணும் நீங்கள். God is able to make all grace. All grace means every favor and every earthly blessing come to me in abundance, so that I may, under all circumstances, whatever the need be, self-sufficient, possessing enough to require no aid or support, furnished in abundance for every good work and charitable donation என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனத்தில் இப்போ வாசித்த இந்த 19ஆம் வசனத்தில், அந்த வசனத்தை நம்ம ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கும்பொழுது, God will supply all our need அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏதோ சில தேவைகளை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. சரி, இப்போ உனக்கு எப்பயாவது ஒரு பண கஷ்டம் வரும்பொழுது நான் அந்த தேவையை சந்திக்கிறேன், மற்றபடி நீ என்ன பண்ணணும், நீ போய் நீ சம்பாதி, நீ வேலைக்கு போ, சம்பாதி, எல்லாமே நீ பார்த்துக்கோ. உனக்கு எதாவது பண கஷ்டம் வரும்பொழுது நீ என்கிட்ட வா, அதை என்னால் உதவி செய்ய முடியும் அப்படி சொல்லலை. எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம இதை வாசிக்கும் பொழுது, எல்லா தேவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்ம அன்றாட தேவைகளை தான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நாமளே நினச்சி கொள்கிறோம். அன்றாட தேவைகள் என்ன? உணவு, உடை, அப்புறம் வசிப்பிடம் போன்ற இந்த காரியங்களை மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் ஒரிஜினல் கிரேக்க மொழியில் நாம் இதை வாசிக்கும் பொழுது, இந்த ஒரிஜினல் கிரேக்க மொழி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த காட் இஸ் லைக் எ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அதாவது புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஃபைனான்ஸ் பண்ணுறவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிஸ்னஸை முதல்ல நல்லா நடத்தணும், அந்த பிஸ்னஸில் எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு இவர் ஃபைனான்ஸ் பண்ணணும். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரி எல்லாவற்றையும் அவர் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த கிரேக்க மொழியில் இதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தைக்கு இந்த கிரேக்க மொழியில் வேணாம் விட்ருங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். அர்த்தம் என்னென்னா, கிரேக்க அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் நடத்துகிறாங்க, இல்லை ஒரு கொயர் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கொயர் மாஸ்டர் இருப்பார். இப்போ கூட நம்ம சில பாடல்கள்லாம் பாடும்பொழுது, கிறிஸ்மஸ் காலங்களில் கூட பாடும்பொழுது இந்த கொயர் மாஸ்டர் ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி வச்சுக்கின்னு இப்படி இப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், அந்த மாதிரி சில சிம்பிள்ஸ்லாம் பண்ணுவார் அந்த கொயர் மாஸ்டர். அந்த கொயர் மாஸ்டர் என்ன பண்ணுவாராம், இந்த கொயரை கொயர் அப்படின்னு சொன்னால் நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், ஒரு குழு, இந்த குழு பாடகர் குழு, நாடக குழு, இவர்களெல்லாம் என்ன பண்ணுவாராம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பாடுறதுக்கோ அல்லது நாடகத்தை நடத்தி காண்பிக்கிறதுக்கோ அப்படி போவாங்க. அப்படி போகும்பொழுது இந்த குறைவுகளை எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அப்படி கூட்டின்னு போகும்பொழுது அவங்களுடைய எல்லா எக்ஸ்பென்சஸையும் இவர் மீட் பண்ணுவாராம். எல்லா தேவைகளும், இவர்களுக்கு வேண்டிய உணவு, அப்புறம் அவர்களுக்கு தங்குற இடம், போக்குவரத்து செலவுலேருந்து அவங்க கேட்குற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரொவைட் பண்ணுறாரு. அந்த ஐடியா தான் இங்கே இருக்குது இந்த வசனத்தில், 19ஆம் வசனத்தில். அப்போ அவர் எல்லா தேவைகளையுமே அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நம்ம ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கணும். இந்த தேவன் யார், நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவன் எல்ஷடாய் தேவனாய் அவர் இருக்கிறார். எல்ஷடாய் என்பதற்கு த மெனி பிரஸ்டட் ஒன், அநேக மார்புகளுடைய தேவன். பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே அவங்கள குழந்தை பிறக்கிறாங்க. குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறாங்க, தாய் ஃபீட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஐடியாவை தான் இங்கே சொல்லப்படுறது. எல்ஷடாய் அப்படின்னு சொன்னால்
ஆனால் இந்த தேவன் வந்து பார்த்தீங்கன்னா மெனி பிரஸ்டட் ஒன் அப்படின்னா அன்இன்டரப்டட் சப்ளை. சப்ளை வந்து தொடர்ந்து கடத்தி கொண்டே இருக்கும், ட்ரை ஆகாது. அந்த ஒரு பற்றாக்குறைன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்போ அது அவருக்கு அந்த எல்ஷடாய் அப்படின்ற தேவன், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா த ஆல் சஃபிஷியன்ட் சோர்ஸ், சகல ஆசீர்வாதத்துக்கும் காரணர் ஆதாரம் அவர்தான். அவர்தான் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் என்ன பண்ணுவார், அவர் நிறைவாக்குவார். இப்ப நான் சொல்றேன், நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி, அவர் அந்த தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவையா இருந்தாலும் சரி, அந்த தேவையை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்ப தேவன் வந்து நம்முடைய தேவை இதுதான் அப்படின்ற எப்படி கன்சிடர் பண்றாரு? சரி, நம்ம எப்படி இதுதான் என்னுடைய தேவை ஆண்டவரே, இந்த தேவைக்காக நான் உங்களை விசுவாசிக்கிறேன், இந்த தேவையை நீர் சந்திப்பீராக உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில சொல்லியிருக்கு, உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படின்னா இதுதான் என்னுடைய தேவை அப்படின்றத நாம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இல்ல காட் எப்படி வந்து டிட்டர்மின் பண்றாரு? how does God determine what our needs are? இதெல்லாம் உன்னுடைய தேவையா இருக்குது என்று கடவுள் எப்படி தீர்மானிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் அதை தீர்மானிக்கிறார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தீர்மானிக்கிறார். நம்முடைய எமோஷன் அடிப்படையில் அவர் தீர்மானிக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ கல்யாணம் ஆகிருக்கலாம், கொஞ்சம் வருஷங்களாக இருக்கலாம், சிலருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கலாம். இப்போ எனக்கு குழந்தை தேவை கண்டிப்பாக. ரொம்ப எமோஷ்னலாக நம்ம வந்து ரொம்ப நசுக்கப்படுறோம். எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க ஒன்றும் விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின் பொழுது கஷ்டமாக இருக்கும் பாருங்க. அதனுடைய அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறதில்ல, அவர் இந்த தேவையை சந்திக்கிறதல்ல, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் சந்திக்கிறார். சூழ்நிலையின் அடிப்படையிலோ உணர்வின் அடிப்படையிலோ அவர் இந்த தேவைகளை சந்திக்கிறது கிடையாது. அவருடைய வார்த்தையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் சொல்லியிருக்கிறார் உபாகமம் 7:14-15 நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார், உனக்குள்ளும் உன் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகலும் பெண்ணிலாகலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அது நம்முடைய தேவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பிள்ளை கண்டிப்பா இருக்கு. பாகம் 28 4, 5, 6 அவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார், உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். வார்த்தையின் அடிப்படையிலே அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரு. அதுதான் நம்முடைய தேவை என்பதை அவர் தீர்மானிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய எல்லா சப்ளையையும் அவருடைய வார்த்தையில், அவருடைய வாக்குத்தத்தத்தில் அவர் வைத்திருக்கிறார். இப்போ பாருங்க, நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுனால, ஒரு பாஸ்டர் இருக்கிறதுனால, என்னுடைய சபை விரிவாக்கம் அடைய வேண்டும், நிறைய ஆத்துமாக்கள் வர வேண்டும் அப்படின்றது என்னுடைய தேவையா இருக்குது. அதன் தேவையை குறித்து கர்த்தர் என்ன பண்றாரு, கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சப்ளை பண்ணுவார். கண்டிப்பா நிறைய மக்கள் வரும்படி அவர் உதவி செய்வார். அப்ப பாருங்க, இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு செய்தியாக இது இருக்கிறது. அவருடைய வார்த்தை எதையெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறதோ நமக்கு, அதை எல்லாவற்றையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பேன் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொல்றாரு, நம்முடைய ரிச்சஸ்னுடைய அடிப்படையில் இல்லை. இது ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி அவர் வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார்னா, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ், நாட் அக்கார்டிங் டு அவர் ரிச்சஸ், அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ். எவ்வளோ அருமையா இருக்குது பாருங்க. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதுக்கு வந்து எல்லையே கிடையாது, அளவே கிடையாது. அளவு கடந்த விதத்திலே அவர்
இந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். அதாவது தேவன் தம்முடைய பரலோக பொக்கிஷ சாலையிலிருந்து அவர் நம்முடைய தேவைகள் அனைத்திற்கும் வேண்டிய எல்லா ஃபண்ட்ஸையும் அவர் ரிலீஸ் பண்றாரு. இதை நம்ம ரொம்ப ஆழமா விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. பரலோக பொக்கிஷ சாலைன்றது அது அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ், ஹெவன்லி ரிசோர்சஸ்லேருந்து அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இது மிக அருமையான ஒன்று. அந்த அளவுக்கு கர்த்தர் பணக்காரராக இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள வெள்ளியும் பொன்னும் யாருடையது? கர்த்தருடையது அப்படின்றார். அவர் அவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தராய் இருக்கிறார். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, எனக்கு பசி எடுத்தால் நான் உன்ட்ட கேட்க மாட்டேன், பர்வதங்களில் 1000 திரிகிற ஆடு மாடுகள் எல்லாம் மிருகஜீவன்லாம் யாருது எல்லாம் எந்த அப்படின்றார். 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகள் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் அவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தராய் அவர் இருக்கிறார். அப்போ பாருங்க, ஒருத்தர் நம்மளை அளவு கடந்த விதத்தில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்க வேண்டும், செல்வந்தராய் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் இது யோசிச்சு பார்க்குறீங்களா? எல்லாமே அவருடையதுன்றதை யோசிச்சு பார்க்குறீங்களா? இந்த பூமி, இந்த வானம், நாம் பார்க்கிற அண்ட சராசரங்கள் எல்லாமே அவருடையதான் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஒவ்வொரு தேவையையும் அவர் சந்திப்பதற்கு அவர் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். போதுமானதற்கும் அதிகமானவராய் அவர் இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் அவரிடத்தில் செல்ல வேண்டும். ஒரு எதிர்பார்ப்போடு நாம் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கிட்ட அளவு கடந்த ஆசீர்வாதங்களும் தயவுகளும் அவர்கிட்ட இருக்கு. ஒரு மனுஷன் நம்ம மேல தயவு காண்பிக்கும்படி அவரால் நிச்சயமா செய்ய முடியும். அப்போ இது கடவுளுடைய வார்த்தை சொல்றது நல்ல கவனிங்க. அவர் காட் இஸ் ஏபிள். இது மட்டும் நல்ல ஆழமாக சிந்திச்சு பாருங்க. அவர் காட் இஸ் ஏபிள். அவரால் முடியும். உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி. ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கு ஒருவேளை ஏகப்பட்ட தேவைகள் இருக்கலாம். உங்களுக்கு பணம் தேவையாக இருக்கலாம், சுகம் தேவையாக இருக்கலாம், சமாதானம் தேவையாக இருக்கலாம், சந்தோஷம் தேவையாக இருக்கலாம், சரீர சுகமாக இருக்கலாம், மன ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் அவர் அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அபரிமிதமாக அவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட எப்படி இருக்குன்னா, அவர் காட் இஸ் ஏபிள் டு மேக் ஆல் கிரேஸ் அபவுண்ட் டுவர்ட்ஸ் யூ. உங்கள் பக்கமாக அதை எல்லாவற்றையும் அவர் திருப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த 2 கொரிந்தியர் 9:8ஆம் வசனத்தை நான் சொன்னேன் பார்த்தீங்களா? God is able to make all grace abound towards you, that you always having all sufficiency in all things. எவ்வளோ ஆள் வருது பாருங்க. எல்லாமே உங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும், போதுமானதற்கும் அதிகமானதாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் கூறுகிறதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே அவருடைய அபரிமிதமான நன்மையினால நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதை இருதயத்தின் ஆழத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும். இந்த எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். நாம என்ன யோசிக்கிறோம்? நம்மளுடைய அக்கார்டிங் டு அவர் ரிச்சஸ் மட்டும்தான். நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, நம்ம பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய சம்பளம் எவ்வளோ. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வாங்கணும்னா இதை பார்த்து வச்சுக்கிறேன், சம்பளம் வந்த பிறகு வாங்கணும் அப்படின்றோம். இல்லைங்க, நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு போதுமானதுக்கும் அதிகமானது இல்லை, நானே பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் போராட்டமாக இருக்கு அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நாம் என்ன பண்ண வேண்டும்னா, நம்முடைய பொருளாதார நிலையை குறித்த நம்முடைய எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நாம் எப்போவுமே நம்ம எப்படி பிளான் பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றத அளவில் தான் நாம் திங்க் பண்ணுறோம். ஏன் அப்படி பண்ணுறோன்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துட்றாங்க. விரலுக்கேற்ற வீக்கம் வேணும், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும், தனக்கு மிஞ்சது தான் தானமும் தர்மமும், இந்த மாதிரி சின்னதுலேருந்தே கற்றுக் கொடுத்துட்டே வராங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வீட்டில் வளர்ந்து வரும்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னா, பணத்தை என்ன பண்ணக்கூடாது, வீணடிக்கக்கூடாது, வேஸ்ட் பண்ணாத, இது இருந்துச்சுன்னா அது நாளைக்கு உதவும், இப்போவே என்ன பண்ணணும், அதை நாளைக்குன்னு வைக்கணும். ஆமாம், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லது தான். ஆனால் எப்பவுமே அதை நல்லதுன்னு என்னால் சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய எண்ணங்களை எதன் அடிப்படையில் நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்களில் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி. என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் முடிவான அதிகாரமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு நம்ம வரணும். எப்பவுமே இந்த இல்லை, பத்தலை, போதுமான அளவுக்கு இல்லை, என்னால் இதை முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, இதை வாங்க முடியாது, இவ்வளோ சம்பாதிக்க முடியாது, ஒரு நல்ல வேலை கிடைக்காது எனக்கு, என்னால் படிக்க முடியும், இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கவே கூடாது. அதற்கு பதிலாக நாம் எப்பொழுதுமே இந்த பெருக்கத்தை வாயை திறந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பேசுறதுன்னா, முதலாவது கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நாம நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வழக்கம் என்னன்னா, நம்மகிட்ட எது இல்லையோ அதை தான் நம்ம நிறைய அதிகமாக பேசுகிறோம். இப்போ நம்ம காணிக்கைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷேரிங் கொடுத்தாரு. அவர் கொடுக்கும்போது கூட அந்த அம்மாட்ட கேட்குறாரு, ரொம்ப பெரிய கடனில் இருக்காங்க, ஆனால் அந்த அம்மாட்ட கேட்குறாரு, நான் என்னம்மா பண்ணோம் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப கடன் இருக்குது, பிள்ளைங்களை பிடிச்சின்னு போட்டு வந்திருக்கிறாங்கன்னு. சரி, அவர் கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, அந்த அம்மா சொல்கிறது கவனிங்க, என்கிட்ட என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த இல்லைலாம் சொல்லியே நமக்கு பழகிடுச்சு. இந்த இல்லைன்னு சொல்கிறதையே முதலாவது நான் நிற்க வைக்கணுன்றேன். அந்த மாதிரி ஒரு எண்ணமே நமக்கு வரவே கூடாது, இல்லைன்னு சொல்லவே கூடாது. இன்னும் இருக்கோ அதை பேசி இப்போ ட்ரெண்டை மாற்றணும், நம்ம அதை மாற்றணும். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த இடத்துக்கு நான் போக விரும்புகிறேன். பாருங்கள், இந்த கர்த்தர் நமக்கு எப்படி ஒரு அபண்டன்ட் சப்ளையை பண்ணுறாரு, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்றதுனால 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் தான் நாம் அந்த சம்பவத்தையே வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு. சப்ளை அது வரைக்கும் நின்றதுங்க, அன்இன்டரப்டட் சப்ளை வந்துட்டே இருக்குது. ஒரு குடம் என்ன தான் இருந்தது. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, பெருக பண்ணுறாரு. எப்படி பெருக பண்ணுறாருன்னா, தம்பி இன்னொரு பாத்திரம் எட்டுன்னு வாடா, அவன் ஒரு தவலை எட்டுன்னு வந்து தரான். இந்த அம்மா அந்த குடத்தில் ஊற்றுறாங்க. ஊற்ற வந்துன்னு இருக்கு. சப்ளை பாருங்க, வந்துட்டே இருக்கு சப்ளை. என்ன அற்புத விதமாக வந்துட்டே இருக்கு. அப்புறம் எல்லாம் அந்த மாதிரி கொண்டுட்டே வராங்க. கடைசியில் இன்னொரு பாத்திரம் எட்டுன்னு சொன்னோன்னு அந்த பையன் சொல்கிறான், இல்லை அப்படின்னு. இல்லைன்னு எப்போ சொன்னாலும் உடனே அங்கே சப்ளை ஸ்டாப் ஆகுது. இதை நம்ம நல்ல புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க. கடவுள் ரெடியாக இருக்கிறார் நமக்கு சப்ளை பண்ணுறதுக்கு, அவர் ரெடியாக இருக்கிறாரு. சரி, எவ்வளோ சப்ளை பண்ணுறாரு, எவ்வளோ கடன் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் தான் நிறுத்துறாரா? இல்லை. அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 7ஆம் வசனத்தில் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று, 2 ராஜாக்கள் 4:7 வாசிக்கிறேன், எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து, அப்புறம் சொல்ற மீந்ததை கொண்டு. அப்ப நல்லா கவனிங்க, கடனை தீர்க்கணும், எண்ணெயை விற்கணும், கடனை தீர்க்கணும். கடனை தீர்த்த பிறகு மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அதாவது கரெக்டாக அந்த கடன் அடைக்கிற அளவுக்கு மட்டும் அவர் கொடுக்கறது கிடையாது, மீதம் எடுக்க வைக்கிறார் அவர். கர்த்தர் சொல்றதை கேட்கும் பொழுது அவர் அதை மீந்ததை கொண்டு அப்படின்றார். மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அவர்களுடைய ரெஸ்ட் ஆஃப் தேர் லைஃப்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த எண்ணெயை விற்ற பிறகு
ரொம்ப பெரிய ஊர்லேயே பெரிய பணக்காராயிட்டாங்க, மொத்த கடனையும் அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு மீதி ஏகப்பட்ட பணம் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். சம்பளம் வாங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், ஒரு மாதம் கழித்து, ஒரு மாதத்தில் ஒரே ஒரு சம்பளம் தான், ஒரு முறை தான் சம்பளம் வருது. அந்த சம்பளம் வந்த உடனே என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிகிட்டே வரோம். இப்போ இந்த பணம் எடுத்து செலவு பண்ணுறதுலாம் கூட எல்லாம் வந்து அந்த ஜிபே தான், எல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், எல்லாம் குறைஞ்சிட்டே வருது அப்படியே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஊற்ற ஊற்ற அதிகமாக வந்துனே இருக்குது. அப்போ கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய நேச்சுரல் லைஃபுக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் பாருங்க. நமக்கு எல்லாமே குறைஞ்சிட்டே வருது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஊற்ற ஊற்ற வந்துட்டே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, போக போக குறையுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, போக போக நிறைய ஆகுது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். அப்போ இங்கே எப்படி வந்து இதை செய்கிறார்னா, அதை சூப்பர் நேச்சுரலாக அவர் செய்கிறார். we need to believe the supernatural power of God. கடவுளுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தில் நமக்கு நம்ம போய் சம்பாதிக்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், பணம் வருது. எவ்வளோ வருது? கொஞ்சம் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் வச்சுக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் வராது. 1 லட்சம் வருது. இப்போ வந்து 1 லட்சம்ன்றது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. செலவு பண்ண பண்ண என்ன ஆகினே வருது, குறைஞ்சிட்டே வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது 1000 ரூபான்னு வச்சுப்போம். இந்த ஒரு குடம் எண்ணெய் 1000 ரூபாய் தான் இருக்குது. ஊற்ற ஊற்ற பெருகி வந்துட்டே இருக்குது. இதுதான் அபண்டன்ட் சப்ளை என்று நாம் பார்க்கிறோம். அபண்டன்ட் சப்ளை எடுக்க எடுக்க வந்துனே இருக்குது, ஊற்ற ஊற்ற வந்து. அவர் சொல்கிறார், நீ போய் இந்த எண்ணெயை விற்றுட்டு உன் கடனை தீர்த்துட்டு மீந்ததை கொண்டு, அவருக்கு தெரியுது நல்லா எண்ணெய் நிறைய வந்திருக்கும், விற்ற பிறகு கடனை அடைக்க முடியும், மீதமும் இருக்கும், கையில் நிறைய பணம் இருக்கும், அதை கொண்டு என்ன பண்ணு, நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள், வாழுங்கள் அப்படின்றாரு. இதை நிறைய இடத்துல பார்க்குறோம் நம்ம. இப்போ இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த அபண்டன்ட் சப்ளைக்கு 1 ராஜாக்களில் 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். 8ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், இந்த தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன்றதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவருடைய நன்மை, அவருடைய தயவு, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பெருக்கம், இது எல்லாத்தையும் நம்ம கற்பனோட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம மேலே பொழியக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் போதுமானதற்கும் அதிகமான விதத்தில் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்படி சந்திக்கிறாருன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கடவுளோட வார்த்தை உண்டாகுது. பேசுறாரு, வந்து நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஒரு விடோ இருக்காங்க அங்க. அந்த அம்மாட்ட என்ன இருக்கும் பாருங்க, ஒரே ஒரு பிரெட் வின்னர். அந்த அவரும் வந்து என்ன பண்ண போய் சேர்ந்தாச்சு, அவர் இறந்துட்டாரு. இந்த அம்மா தனித்து விடப்படுறாங்க. ஒரே ஒரு புள்ள இருக்கிறான், அவன் வந்து அந்த அளவுக்கு போய் வேலை செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இன்னும் வரல. ஒரு வாலிப பிள்ளை இருக்கான். 10ஆம் வசனத்தில் அந்த தேவனுடைய மனுஷன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். ரொம்ப ஏழை. அந்த அம்மா இந்த காசு கொடுத்து விறகு வாங்குறதுக்கு கூட, கேஸ் வாங்குறதுக்கு கூட பணம் கிடையாது. இந்த அம்மா வந்து விறகு பொறுக்குறாங்க. நம்மளாம் அதை விட நல்லா இருக்கிறோன்னு யோசிக்கிறேன் நான். அவங்களோட ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கேஸ் இருக்குது. இன்னைக்கு கூட சிலர் விறகு பொறுக்கிறதுக்கு போகிறாங்க. யாருன்னா அவங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பணம் செலவு பண்ணி கேஸ் வாங்க முடியாதவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, விறகு பொறுக்க போகிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த அம்மா இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஏழ்மையில் வறுமையில் இருக்காங்க. விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். சரி, இந்த மனுஷன் தண்ணி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த அம்மா தண்ணி எடுத்துன்னு வர போகும்பொழுது அப்படியே ஒரு சப்பாத்தியும் போட்டு எனக்கு எடுத்துன்னு வாமா அப்படின்றான். கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஓர் அடையும் இல்லை என்று
உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதாவது இந்த அம்மாவுக்கு நல்லா விளங்கிடுச்சு, கேட்குறவர் வந்து ஏதோ ஊழியம் பண்ணுறாரு போல, கடவுளை நம்பி வந்திருக்கிறாருன்னு. ஏன்னா ஊர் முழுக்க பஞ்சம், நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு தான். அது இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது, நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவரை பார்த்தா வெளியூர் மாதிரி தெரிகிறாரு, பார்க்கறதுக்கு ஊழியம் செய்கிறார் மாதிரி இருக்குது, பாஸ்டர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, பானையில் ஒரு பிடி மாவு, அப்புறம் கலயத்தில் எவ்வளோ எண்ணெய்? கொஞ்சம் எண்ணெய். அந்த அம்மாவது ஒரு குடம் எண்ணெய் இருந்தது, இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. என்னிடத்தில் ஒரு இடம் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதை நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். நல்ல கவனிங்க, ரொம்ப விறகு கூட கிடையாது. சிலர் வந்து விறகு பொறுக்கி கட்டு கட்டி தூக்கி அதை தலைமையில் வச்சுன்னு எடுத்துன்னு போவாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து 2 விறகு தான் பொறுக்குறாங்க. ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய், இவ்வளோ விறகு பொறுக்கி என்ன பண்ண போகிறோம்? ரெண்டாவது அந்த அம்மாவுடைய பிளான் என்ன? சாப்பிட்டு சாகணும், அவ்வளோதான். ஏன் சாகணும்? அடுத்த வேலை உணவு இல்லை, வியாதி ஒன்றும் கிடையாது, ஆனால் பஞ்சம் இருக்கு, வறுமை இருக்கு, தரித்திரம் இருக்கு, சாப்பிட்டு செத்து போலான்னு இருக்கும். அப்போ 13ஆம் வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த, ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பாருங்க, நானாக இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? ஐயோ, நம்ம தெரியாமல் கேட்டேன். ஆண்டவர் விதவைன்னு சொன்னார், ஒருவேளை பணக்கார விதவையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் தப்பான ஆள்கிட்ட கேட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாவு இருக்கிற ஒரு புடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கர்த்தர் என்ன அனுப்பியிருக்க மாட்டாருன்னு நான் விசுவாசம். எதுக்கும் நான் வந்து ஒரு ஹாஃப் டே ஃபாஸ்டிங் போட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட திருப்பியும் கேட்குறேன், இந்த அம்மாட்ட தான் அனுப்புனீங்களா என்ன அப்படின்னு நான் கேட்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ போய் உன்னுடைய அப்பத்தை சுட்டு சாப்பிடுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இவர் என்ன பண்ணுறேன்னா, இந்த அம்மா இவ்வளோ சொன்ன பிறகும் கூட சரி நீ போய் அடைய வந்து சுடு, ஆனால் முதல்ல சின்னதாக ஒன்று பண்ணி எனக்கு எடுத்துனுவான்றார். முதல்ல நான் சாப்பிட்டோம், எடுத்துட்டு வா. இன்னைக்கு இந்த மாதிரி யார்கிட்டயாவது ஒரு பாஸ்டர் கேட்டால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இருந்தாலும் என்ன இருக்கிறதே கொஞ்சம் தான், அதுலேயும் பிடுங்குற ஆளாக இருக்கிறானே அப்படின்னு, மோசமான ஆளாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த தீர்க்கதரிசிட்ட, ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. சரி குமாரனுக்கும் பண்ணலாம், முதல்ல எனக்கு எடுத்துன்னு. அப்படி பண்ணா என்ன அப்படின்னா, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் ஒன்று சொல்றார். இப்போ அவளுடைய பொருளாதார நிலை ஒன்று சொல்லுது, அவளுடைய பானை ஒன்று சொல்லுது, எண்ணெய் டப்பா ஒன்று சொல்லுது, எண்ணெய் பாட்டில் ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது? எண்ணெய் பாட்டில் கொஞ்சோண்டு, மாவு இருக்கிற பானை சொல்லுது ஒரு புடி சொல்லுது இல்லை. ஏன்னா இந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு புடி தான் இருக்குது மாவு, கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அப்போ அது ரெண்டும் அந்த அம்மாட்ட பேசுது, ஏம்மா ரொம்பலாம் எதிர்பார்க்க, கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு புடி இருக்குது, எண்ணெய் கொஞ்சமாக இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்ற? கர்த்தர் சொல்றதை நல்ல கவனிங்க, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். அவர் வந்து ஒரு டைம் பீரியடை மென்ஷன் பண்றாரு. இந்த அம்மாவுடைய டைம் பீரியட் இந்த அம்மா எப்படி மென்ஷன் பண்ணாங்க? போய் இந்த 2 விறகு பொறுக்கி எடுத்துன்னு போய் அந்த அடையை சுட்டு சாப்பிட்டு செத்து போயிடும், அவ்வளோதான் டைம் பீரியடு. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட கிடையாது. பசி வந்து சாக்க வேண்டியது, அவ்வளோதான். ஆனால் இதை மாதிரி நீ செஞ்சினியா, முதல்ல எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தினியா, அதில் சிறிய அடை பண்ணி என்கிட்ட வந்து கொடுத்தினியா, பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த அம்மாக்கு இப்போ 2 சாய்ஸ். ஒன்று, இந்த அம்மா யோசனைப்படி இந்த ஒரு பிடி மாவில் கொஞ்சம் எண்ணெயை போட்டு ஒரு 2 சப்பாத்தியை போட்டு இந்த அம்மா ஒன்று அவங்க பையன் ஒன்று சாப்பிட்டு செத்து போகலாம், அது ஒன்று. ஏன்னா இந்த அம்மா அதுதான் சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ இந்த தேவனோட மனுஷன் சொல்கிறாரு, பானையில் மாவு செலவழிந்து போதில்லை, எண்ணெய் குறையாதுன்றாரு. நான் கேட்குறேன், இது இயற்கையாக நடக்கிறதுக்கு சாத்தியமா? உங்களை பார்த்தா கேட்குறேன், இயற்கையாக நடக்கிறதுக்கு சாத்தியமா? நம்ம வந்து 5 கிலோ
மாவு அரைச்சின்னு வந்து வைக்கிறோம், இதுலேருந்து எடுக்கிறோம், எடுத்து ஃபேமிலிக்கே வந்து சப்பாத்திலாம் செய்கிறோம். குறையுதா இல்லையா? குறையும் கண்டிப்பாக. ஆனால் கர்த்தர் சொல்றாரு இது குறையாது. இப்போ பாருங்க, இப்போ விசுவாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சவால் இருக்கு. இப்போ நாம யோசிக்கிற மாதிரி நம்ம பண்ணணுமா, இல்லை கடவுள் சொல்ற மாதிரி பண்ணணுமா? அவர் ஒரு பெரிய ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த மாதிரி நீ பண்ணினியா, நான் சொல்றேன் மாவு செலவழிந்து போவே போவாது, எண்ணெய் குறையவே குறையாது. நான் சொல்றேன் இயற்கையில இப்படி நடக்கிறதுக்கு எந்த சாத்தியக்கூறும் கிடையவே கிடையாது. எடுத்தா குறையும், எண்ணெயை செலவு பண்ணா செலவழிஞ்சு தான் போகும். அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ இந்த இயற்கையை பார்க்காத, நான் சூப்பர் நேச்சுரலா அதை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு. இப்போ நமக்கு இதுக்கு விசுவாசம் தேவை. இப்போ நம்ம இந்த பிரசங்கத்தை கேட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, அவர் நல்லா கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார், கேட்கறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இது மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. ஆனால் கடவுள் சொன்ன மாதிரி நம்ம செய்யணும்னா அதை விசுவாசிக்கிறதோட நிற்காம அதன்படி செய்யணும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். விசுவாசிச்சுட்டு எலியாவின் சொற்படி செய்கிறாள் போய். ஏன்னா அவர் சொல்ற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், கடவுளே சொல்ற மாதிரி இப்ப நான் சொல்லி இருக்குது. இப்ப போய் என்ன பண்ணணும், அந்த மாதிரி செய்யணும். இப்ப பாருங்க, நம்ம வந்து பானை, எண்ணெய், பானை, அப்புறம் மாவு, கலசம், எண்ணெய், இதெல்லாம் சொன்ன நமக்கு வழங்க மாட்டேங்குது. இப்ப நான் இன்னொரு மாதிரி சொல்றேன், நான் யோசிச்சுட்டு வந்துக்கிறேன். நான் இப்ப எப்படி இதை சொல்றது? இப்ப நமக்கு வந்து ஒரு தேவை இருக்கு, நம்ம போய் என்ன பண்றோம், ஏதோ ஒன்று வாங்குறோம். இப்போ நம்ம வீடு வாங்குறோம், இல்லை கார் வாங்குறோம். அப்படி வாங்கும்போது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து டவுன் பேமெண்ட் இருக்கு, இன்னொன்று என்ன, மீதி இருக்கிற அமௌண்ட்டை நம்ம எப்படி பே பண்ணுவோம்? இஎம்ஐயில் பே பண்ணுறோம் இல்லையா? ரெண்டு இருக்கு, டவுன் பேமெண்ட்டு அப்புறம் இஎம்ஐ, ரெண்டு இருக்கு. இப்போ நமக்கு வந்து அவன் சும்மா ஒன்று கொடுக்குறது இல்லை, நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, இவர் எவ்வளோ செலவு பண்ணுவார், எவ்வளோ நமக்கு கட்டுவார், இவர் வர பணத்தில் ஒரு செலவெல்லாம் போய் நமக்கு கட்டுவாரான்ற அந்த கெப்பாசிட்டியை பார்த்து தான் அவன் கொடுக்குறான். ஆனால் நான் சொல்கிறேன், கடவுளை நம்பி ஒரு விஷயத்தை நம்ம ஒரு காரையோ அல்லது ஒரு வீட்டையோ நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, இது வாங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் சொல்கிறது கேள்ப்பா. இப்போ உன் வருமானம், உன்னுடைய வேலை, உன்னுடைய பதவி உயர்வு, உன்னுடைய சம்பள உயர்வு, உனக்கு வர போனஸ், இதெல்லாம் கால்குலேட் பரவாயில்ல பண்ணு. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல இப்போ எனக்கு கொடு அப்படின்றாரு கர்த்தர். ரெண்டு ஐடியா இருக்கு. ஒன்று வந்து நமக்கு வர இந்த பணத்தில் கொஞ்சம் அப்படியே சிக்கனம் பண்ணி வயிற்ற கட்டி வாயை கட்டி இப்போ இஎம்ஐ கட்டு, எல்லாமே கட்டுறது தான். வயிற்றையும் கட்டணும், வாயையும் கட்டணும், இஎம்ஐயும் கட்டணும். இந்த ரெண்டும் கட்டினா தான் இஎம்ஐ கட்ட முடியும். இப்போ அது ஒரு மெத்தடு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ எனக்கு எடுத்துட்டு வா, என்ன கணம் பண்ணு. ஹானர் காட் வித் யோர் சப்ஸ்டன்ஸ். உன் பொருளாலும் எல்லா உன் விளைவின் முதற் பலனால் என்ன பண்ணு, என்ன கணம் பண்ணுன்றார். என்னன்னா என்ன சொல்லணும், கர்த்தர் சொல்றாரு அந்த மாதிரி, அவர் கணம் பண்ண சொல்றாரு. அப்படி கணம் பண்ணும்பொழுது என்ன நடக்கும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். களஞ்சியங்கள் என்னது, சேமிக்கிற ஒரு இடம் இல்லையா? சேமிக்கிறோம். இப்போ நம்ம எங்கே சேமிக்கிறோம்? ஒன்று கோல்டில் சேமிக்கிறோம், இல்லைன்னா லேண்டில் சேமிக்கிறோம், இல்லைன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேமிக்கிறோம், இல்லைன்னா அந்த என்ன சொல்கிறது எஃப்டி போடுறோம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சேவ் பண்ணுறோம். அவர் சொல்கிறாரு, முதல்ல நீ என்ன கணம் பண்ணினியா. நம்ம வந்து ஆண்டவர் பார்த்து சொல்கிறோம். இப்போ நான் இங்கே எலியா மாதிரி நான் இருந்து சொல்கிறேன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிற, சார் வரதே எனக்கு வந்து 10,000 ரூபாய் தான் சார், வாடகை 6,000 ரூபாய் போகுது, இந்த 4,000 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் இருக்குது. இந்த 4,000 ரூபாயில் 4 நாள் கூட வராது, மீதி 25 நாள் நான் என்ன பண்ணுறது? அப்போ பாருங்க, நம்மளுடைய கையில் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. ஒரு புடி தான் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறோம், ஒரு புடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், இவ்வளோதான் இருக்கு.
ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதிலிருந்து எனக்கு முதல்ல எடுத்துன்னு வா. ஏன்னா இது எனக்கு தேவை கிடையாது, இது உனக்கு தேவை. ஏன்னா நீ இது எடுத்துன்னு வந்தீனியா. அவர் சொல்றாரு, பஞ்ச காலம் முழுவதும் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை இன்னைக்கு நீ வந்து லோனை வாங்கியிருக்கலாம், கார் லோனோ இல்லை ஹவுசிங் லோனோ வாங்கியிருக்கலாம். ஹவுசிங் லோன்னா ஒரு 15 வருஷம் கட்டலாம், கார் லோன்னா ஒரு மேக்ஸிமம் 7 வருஷம் கட்டலாம். அவர் சொல்றாரு, இந்த இஎம்ஐ, அது பேர் வந்து ரொம்ப அழகாக, இதை வந்து நம்ம கவனிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மயங்கணும் அதில் அப்படின்றதுக்காக அழகாக பேர் வைக்கிறாங்க. அது டென்யூர் அப்படின்றாங்க. கேட்குறதுக்கே கொஞ்சம் நல்ல இனிமையாக இருக்குது. டென்யூர்னு என்ன? 12 60 மாதமோ 72 மாதமோ 84 மாதமோ எத்தனை வருஷமோ அதை மாதங்களில் பெருக்கி டென்யூர் அப்படின்றான். டென்யூர்னு என்னன்னா, அது நம்ம கையில் இருந்து போகிற பணம் போகிற காலகட்டம். அது 6 வருஷம், அப்போ 7 வருஷம் நீங்கள் வந்து லோனை கட்டணும். இஎம்ஐ வந்து 7 வருஷத்துக்கு கட்டணும்னா 84 மாதம் கட்டணும். இப்போ நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்ம கட்டணும்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு புடி மாவு கொஞ்சம் எண்ணெய் கலசத்தில், நானும் என் பிள்ளையும் ஒன்று சாப்பிட்டு சாகலான்னு இருக்கு, அவ்வளோதான். எண்டு வந்து சீக்கிரமாக எண்டு காட்டு போட்டுறாங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த வாழ்க்கையை நீட்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், பெருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. கத்தரங்க ஒன்றும் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை உட்காந்துங்கன்னு, சிஇஓ மாதிரி உட்காந்துன்னு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துன்னு, இவ்வளோ ஜென்ரல் மேனேஜர் இருக்காங்க, இவ்வளோ சிஇஓ இருக்காங்க, இவ்வளோ மேனேஜர் இருக்காங்க, டிஎல் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். அவங்க கீழே ஒரு டிஎல் கீழே 10 பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுக்குறது, நீங்களாம் கொடுத்தா தான் அப்படின்லாம் அவர் சொல்லலை. அவர் சொல்ல, நீ நல்லா இருக்கணும்பா, உன் களஞ்சியம் பூர்ணமாக நிரம்பணும்னு நான் பிளான்ஸ் வச்சுருக்கேன். உன்னுடைய ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓடணும்னு நான் திட்டங்களை வச்சுருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன நினைக்கணும், நீ என்ன ஹானர் பண்ணணும். எதுனால? உன்னோட சப்ஸ்டன்ஸ்னால நீ என்ன ஹானர் பண்ணணும். ஹானர் பண்ணால் என்ன நடக்கும்ன்றத ஆண்டவர் சொல்கிறாரு. ஹானர் பண்ண என்ன நடக்கும்? களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இப்போ நல்லா கவனிங்க. நான் கூட வந்து ஒரு பெரிய திருச்சபையில் ஒரு சின்ன பொறுப்பில் இருந்தேன் பாருங்க. அப்போ தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு தேவை, கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பல விதமான டெஸ்ட் வருது. எப்படியோ கடன் வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறேன். ஆனால் நான் உறுதியாக இருக்கேன், இல்லை இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், நான் விசுவாசிக்கிறேன். வெளியெல்லாம் ரொம்ப நல்லா பேசிட்டு வந்துடுவேன். ஆனால் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக மனைவி கேட்பாங்க, ஏங்க என்னாச்சு பணம், என்ன பண்ண போகிறீங்க? ஃபீஸை கட்டணும் பொண்ணுக்கு. பெரியவ வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிறா. இப்போ வந்து அவள் காலேஜில் படிச்சுன்னு இருக்கிறேன், இன்னும் 4 மாதத்தில் முடிச்சிடுவாங்க. அப்போ 6வது படிச்சுட்டு இருக்கிறா, ஃபீஸை கட்டணும். மனைவி கேட்குறாங்க, இன்னும் நான் சொல்கிறேன், கர்த்தர் மகிமை ஐஸ்வர்யத்தின்படி தேவைகளெல்லாம் சந்திப்பா, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்காருன்னு சொல்லுவேன். ஏங்க பணம் வேணும்னு கேட்டுக்கிறீங்க, என்ன பேசினுக்கிறீங்க? வெளியெல்லாம் சமாளிச்சிடலாங்க, வீட்டுக்குள்ளே சமாளிக்கிறது ரொம்ப பெரிய சவால். முதல்ல பணத்தை எடுத்து வைப்பா, கர்த்தர் நல்ல அது இருக்கட்டும், முதல்ல பணம் கொடுங்க. இங்கே குடும்பம் நடத்துறது பணம் வேணும், இங்கே ஃபீஸை கட்டணும். எப்படியோ ஒரு வழியாக என் மனைவியை சமாளிச்சிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் அன்னைக்கு காலையில் தான் இது நடந்தது. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே என் பெரிய பொண்ணு, அப்பா இங்கே வாங்க, என்னம்மா என்னை வந்து எழுப்பி நிற்க வச்சுட்டாங்க, ஃபீஸ் உடனே கட்டி ஆகணும் நீங்கள். நான் சொன்னேன், இன்னும் 2 டேஸில் கட்டலாம். நான் சொல்ல முடியாது, நீங்கள் வந்து சொல்லுங்கள். அங்கே போனால் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை லெட்டரில் எழுதி கொடுத்தீங்க. லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது பாருங்கள், நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் நான் எங்கள் பாஸ் கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு அவசரமாக ஒரு 10,000 rupees தேவைப்படுது. பாருங்கள், இது 10,000 தான். இன்றைக்கி எனக்கு அது ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி அது ரொம்ப பெரிய ஒரு மலை மாதிரி அது. அப்போ பாஸ்கிட்ட சொன்ன உடனே என்னத்துக்கு அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நான் சொன்னேன், நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிறேன், வெளியே வாங்கினா எல்லாம் வட்டி. ஆனால் இப்போ எனக்கு வந்து தேவை, என்னுடைய சம்பளத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் அட்வான்ஸு கேட்குறேன். இப்போ நான் சம்பளத்தில் நீங்கள் 1000 ரூபாய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டேன். கேட்டுட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. நான் வந்து உட்காந்து பிளான் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து 6000 ரூபாய் வருது, இப்போ 1000 ரூபாய் போச்சுன்னா 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாயில் நான் குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு கற்றுக்கணும், எனக்கு இப்போ நான் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். என்ன பாருங்க இப்போ பிளான். இது மாதிரி நிறைய குடும்பங்களும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது.
அப்புறம் என் பாஸ் கூப்பிட்டாரு பாருங்க, 6000 ரூபாய் தான் எனக்கு சம்பளம். என் பாஸ் கூப்பிட்டு ரிச்சர்ட் இருந்தாங்க, நீங்கள் வந்து 10,000 ருபீஸ் கேட்டிங்களா, அதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டாரு. சரி, நான் வந்து சீட்டில் உட்காந்து எண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இவ்வளோ பணம் வருது, 10,000 ரூபாய் ஒரு கட்டு. எண்ண ஆரம்பித்தேன், கரெக்டாக இருக்குதா என்ன பார்க்கணும். ஏன்னா 100 ரூபாய் குறைஞ்சா கூட என்னால் பண்ண முடியாது அப்போ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எண்ண ஆரம்பிக்கிறேன், திருப்பியும் பாஸ் கூப்பிடுறாரு, ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க அவங்கள அப்படின்னா. போனால் அவர் இன்னும் உட்காரவே இல்லை, நின்றுங்கிறாரு. நான் இங்கே பிளான் போட்ட மாதிரி 6000 மைனஸ் 1000 5000. இப்போ நான் ஒரு கணக்கு போட்டேன். இப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து நாங்கள் சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றிருக்கோம் அப்படின்னாரு. இது 2வது சந்தோஷம் வந்தது. தேவையான பணம் கையில் வந்துடுச்சு. இப்போ சம்பளத்தை ஏற்றிருக்கோம், தேவை 12,000 ரூபாய். இப்போ 10,000 ரூபாய் கையில் வந்துடுச்சு, 2,000 ரூபாய் சமாளிக்கணும்னு நினச்சின்னுக்கிறேன். அவர் சொல்கிறாரு, அது ஒரு 10ஆம் தேதி, ஜூலை மாதம் 10ஆம் தேதி, இன்னும் கூட ஞாபகம் இருக்கு எனக்கு நல்லா. 10ஆம் தேதி கூப்பிட்டு சொன்னார், இது மாதிரி உங்களுக்கு சம்பளம் ஏற்றிருக்கேன். நான் இப்போ சாமன் நின்று திருன்னு முழிச்சு நிறுகிறேன். 2,500 ரூபாய் ஏற்றிருக்கோம் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்யூ அப்படி சொன்னேன். பாஸ் பார்த்து சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சொல்கிறாரு, நான் வந்து 1ஆம் தேதி சம்பளம்லாம் கொடுத்துட்டாங்க, அது இந்த மாதத்துலேருந்து ஏற்றிருக்கோம். பெஞ்சமின் ஒரு 2,500 ரூபா கொடுங்க, வாங்கி விட்டு இருந்தாங்க ஏற்றுங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம கணக்கெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டுங்க. நம்ம கணக்கே போட தெரியாது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த நேச்சுரலாக போட்டுன்னு இருப்போம். நம்ம 1000 ரூபாய் வயிற்ற கட்டணும், வாயை கட்டணும், அப்புறம் பணத்தை கட்டணும், போய் இஎம்ஐ கட்டணும், வயிற்ற கட்டணும், வாயை கட்டணும், ஃபீஸை கட்டணும். இதெல்லாம் எதுவுமே கட்டாதப்பா, நான் உனக்கு லிபரலாக தரேன்றார் ஆண்டவர். நான் உன்னை பெருக வைக்கிறேன், நான் உனக்கு ஏராளம் தாராளமாக கொடுக்குறேன், உன்னோட குறைவுகளை எல்லாம் நான் நிறைவாக்குகிறேன், உன் குறைகளை எல்லாம் என்னுடைய மகிமை ஐஸ்வர்யம் உனக்காக வச்சிருக்கேன், நான் நிறைவாக்குறேன்றார். இந்த அம்மா பாருங்க, இந்த 2 வாய்ப்பு. ஒன்று, இந்த அம்மா நினச்ச மாதிரி இல்லைங்க, அதெல்லாம் எங்க ஒரு புடி தான் இருக்குது, ஒரு புடி எடுத்தோம்னா இன்னும் எப்படிங்க அதில் வந்து குறையாமல் இருக்கும், எடுத்தால் குறையும் தானே, என்ன வந்து செலவு பண்ணால் குறையும் தானே, அதெல்லாம் முடியாதுங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மாவுடைய கணக்குப்படி அந்த அம்மா செய்யலாம். ஆனால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படி அவள் போய் அதை செஞ்சு, நான் வாசிக்கிறேன் 15ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். செஞ்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இருந்தது ஒரு வேளை சாப்பாடு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அநேக நாளுக்கு சாப்பாடு இருக்குங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம மேல பொழிந்தருள வல்லவராய் அவர் இருக்கிறார். அவர் போதுமானதற்கு மிகவும் அதிகமானவராய் இருக்கிறார். நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்ம கணக்கு போடவே வேண்டியதில்லை. அவர் சொல்றார், இந்த லோன் முடிகிற வரைக்கும்ன்றார், இந்த இஎம்ஐ முடிகிற வரைக்கும், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வாதத்துல வாழ உன்னை அழைச்சிருக்கேன், நான் உன்னை அதுக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறேன், அதுக்காக உன்னை நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், இயற்கை அது நடக்காது. நம்ம அட்வான்ஸ் வாங்கி நம்ம வந்து போனஸை வாங்கி, நான் சொல்கிறேன், இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் போட்டுருவோம். அதுக்கெல்லாம் யாருக்கு கொடுக்கணும், என்ன பண்ணணும், எவ்வளோ இதை பண்ணணும், எவ்வளோ ட்ரெஸ் எடுக்கணும், என்னென்ன பண்ணணும், எல்லாமே அதெல்லாம் முடிஞ்சு போயிடுங்க. பணம் கைக்கு வரதுக்கு முன்னாடி அது கணக்கு முடிஞ்சிடும் எல்லாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்துக்கிறேன். நான் நிறைய இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டுருக்கிறேன். நான் போட்ட கணக்கை தான் இப்போ சொன்னேன். கர்த்தர் அந்த கணக்கு போட்ட அந்த பேப்பர்லாம் வாங்கி சுக்குன்னு வர கீழ்ச்சி போட்டு போய் முதல்ல இது விசுவாசி போ, நான் இருக்கிறேன், உனக்கு கவலைப்படாத அப்படின்னு 6000 8500 ஆச்சு. அப்போ தான் ஜூலையில் தான் 6 மாதம் தான். ஜனவரி 1ஆம் தேதி போயிட்டு சம்பளம் வாங்கிறதுக்கு போனேன். என் பேரை பட்சம் நேராக பார்த்தா 15,000 கொஞ்சம் அப்படியே பேக் ஆச்சா. ரிச்சர்ட் வாங்க, உங்களுக்கு தான் போடுங்க, கையெழுத்த போடுங்க. அப்படி அப்படியே தூக்கி விட்டார் பாருங்க, எங்கேயோ வந்துடுச்சு. நான் சொல்றேன், அன்னைக்கு எடுத்த பாருங்க தீர்மானம், 18 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கும் அந்த தீர்மானத்தில் நிற்க வைக்கிறார் ஆண்டவர். என் திறமை கிடையாது, என்னுடைய அறிவு கிடையாது, என்னுடைய ஸ்கில்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் என்னை நிற்க வைக்கிறார். நான் என்ன பண்ண, தீர்மானம் மட்டும்தான் எடுத்தேன். I made a decision not to take a loan. இதுக்கு அப்புறமா வந்து வசனங்களை வாசித்து பார்க்குறேன் பாருங்க. அவர் சொல்ற, யூ வில் have plenty of moneyன்றார். வார்த்தையை வாசிக்கிறேன் நான். அப்போ நம்முடைய தேவை என்ன? என்கிட்ட நிறைய பணம் இருக்கணும், அதுதான் என்னுடைய தேவை. ஹலோ, எத்தனை பேர் கேட்டுச்சு இப்போ நான் சொன்னது? இது நான் வந்து எங்கே வந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பைபிள் வசனத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் போய் www.biblegateway.org ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு இப்போ நான் சொன்ன வசனத்தை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை 1லேருந்து 14 வரைக்கும் CEV டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இது அப்படியே இருக்குது. 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் பிளென்டி, கொஞ்சம் கிடையாதுங்க,
தம்மா சொல்ற கொஞ்சம் ஒரு புடின்றாங்க, அவர் சொல்ற பிளென்டி. இப்போ உங்களுக்கு எது வேணும் நீங்க தான் தீர்மானிக்கணும். நான் தீர்மானிச்சேன், எனக்கு பிளென்டி தான் வேணும். எனக்கு பிளென்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிளென்டியில் வாழறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பெருக்கத்தில் வாடுறது பிடிக்குது, அதிகத்தில் வாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் சொல்கிறேன், நம்ம கையில் இருக்கிறதே வச்சுட்டு நம்ம வந்து பிளான் பண்ணோம்னா அது ஒன்றுத்துக்கும் உதவாது. ரொம்ப வருஷம் ஆகும் அதெல்லாம். ஆனால் கர்த்தரை நம்பி அவர் கையில் இதெல்லாம் ஒப்படைச்சி, ஆண்டவரை ஏதோ நான் வரேன், இதெல்லாத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் முதல்ல என் வாழ்க்கையில் உண்மை முன்னாடி வைக்கிறேன். முதல்ல நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன், அவருடைய நீதியை தேடுறேன். அப்ப எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறீங்க. அதனால நான் என்ன பண்றேன், இதை கொடுக்குறேன், சந்தோஷமா கொடுக்குறேன், மனப்பூர்வமா கொடுக்குறேன். இங்க இருக்கிற எல்லாமே அந்த மாதிரி நம்முடைய சபை மக்கள் மனப்பூர்வமா கொடுத்துதான். நீங்க உட்காந்துக்கிற சேரு சபை மக்கள் மனப்பூர்வமா கொடுத்தது. ஏசி கடவுள் ஏவுதல்னால மனப்பூர்வமா சந்தோஷமா, எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா. நான் பாட்டுன்னு வீட்டில் உட்காந்து இருக்கேன், அவங்க போய் எல்லாத்தையும் விசாரிச்சு பணத்தெல்லாம் கட்டிட்டு அது பில்லெல்லாம் எடுத்து காப்பியை கொடுத்து வாரண்டி கார்டெல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்து யாராக கொண்டு வந்துச்சு அவ்வளோதான். போன வாரம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், இன்னும் ஓப்பன் கூட பண்ணல, அது லேட் ஆகிடுச்சின்னு வெஸ்ட்டு போயிட்டோம். இப்போ ஃபேனை வாங்கி கொடுத்துருக்காரு, மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற எதுவுமே நாங்கள் வாங்கினதில்லை. கீபோர்டும் அப்படி தான் ஒருத்தர் மனப்பூர்வமாக கொடுத்துறாரு. இந்த பேட் இருக்குது, அதுவும் மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க. எவ்வளோ மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க பாருங்கள், சந்தோஷமாக கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்டதில் சூப்பர் நேச்சுரலாக ஒரு ஃபினான்ஷியல் டெலிவரன்ஸை அவர் நமக்கு தர வல்லவர இருக்கிறார். இனி வந்து என்ன ரொம்ப பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. இப்போ எனக்கு எப்படி விட்டா 1 மணி வரைக்கும் லஞ்ச் வரைக்கும் பிரசங்கம் பண்ணலான்னு இருக்குது, நிறைய இருக்குது பிரசங்கம் பண்ணுறதுக்கு. வரும்போது சொல்லி தான் விட்டுருவோம், கரெக்டாக முடியும்னு நீங்கள் 10 நிமிஷம் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இந்த வாரம் இது வரைக்கும் போதும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ், நாட் அக்கார்டிங் டு யுவர் ரிச்சஸ், அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் ஒன்று கூட இல்லாமல் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் அவர் என்ன பண்ணுவார், நிறைவாக்கி இருக்கிறார். ஆமென். இப்போ இந்த ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், மகிமையின் ஐஸ்வர்யம்னா என்ன. நான் அப்படிதான் ஒரு கூட்டத்தில் உட்காந்துருந்தேன். ஒரு பெரிய மூத்த போதகர் ஒருத்தர் இதை சொல்லி கொடுத்தார். மகிமையின் ஐஸ்வர்யம்னா என்னென்ன அவர் சொன்னார். 3 காரியங்களை சொன்னார். மகிமையின் ஐஸ்வர்யம்னா அள்ள அள்ள குறையாத ஐஸ்வர்யம், ஆழமே கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யம், செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வர்யம். இதுதாங்க மகிமையின் ஐஸ்வர்யம். A glorious riches is waiting for you and me. ஆமென். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா? கொஞ்சம் நல்லா சிரிங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. There is a glorious riches is waiting for me. நான் எவ்வளோதான் திங்க் பண்ணாலும் எவ்வளோதான் கற்பனை பண்ணாலும் அதை விட அதிகமாக அவர் வச்சிருக்கிறாருங்க. நான் சொல்கிறேன், ஒரு பெரிய பணத்தை ஈர்க்கக்கூடிய அபிஷேகத்தை கடவுள் உங்கள் மேலெல்லாம் வச்சிருக்காரு, என் மேலே வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அற்புதமாக அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஆனால் முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம ஆண்டவருக்கு முதல் எடுத்து நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு புடி கொஞ்சம். ஆனால் அந்த அம்மா அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். ஏன்? கர்த்தர் சொன்னது தெரிந்து கொண்டார்கள். இந்த தீர்மானத்தை நீங்களும் நானும் எடுக்கணும். ஆண்டவருக்காக நான் கொடுப்பேன். இவ்வளோ நாள் இது எனக்கு தெரியாமல் இருந்தது, ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கினேன். ஆண்டவருக்காக நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்பொழுது அவர் அபரிமிதமான சப்ளையை, அபண்டன்ட் சப்ளையை அவர் எனக்கு தர வல்லவரார். எப்படி? நேச்சுரலாக கிடையாது, சூப்பர் நேச்சுரலாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ற, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஓரமாக போட்டுருங்க. நம்ம இந்த இயற்கைக்கு